துளசி இதோ வரேங்க. சூப்பரா வந்திருக்கு. துளசி கொஞ்சம் சீக்கிரம் வா. இதோ வரேன். சீக்கிரம் வாமா. வந்துட்டேன். வா குட்டிமா, சீக்கிரம் வா. ஏய் குட்டிமா, என்னாச்சு? நல்லா இடிச்சுக்கிட்டு. அடி, ஏன் பார்த்து வரக்கூடாதா? நீங்க தானே அவசரமா கூப்பிட்டீங்க. அதுக்குன்னு கண்ணு மூணு தெரியாம வருது பாரு, ரத்தம் வேற வருது. ஷோ, ரொம்ப வலிக்குதா? வா, பார்த்து பார்த்து வா, பார்த்து உட்காரு. ஷோ, ரத்தம் எப்படி வருது பாரு, பயங்கரமா வலிக்குதா? ஆமா. இரு வரேன். கட்டு. ஷோ, சரி சரி இரு இரு, பொறுத்துக்கோ. ரொம்ப வலிக்குதா? நேரத்துல பட்டிருக்குல்ல, அதான் கொஞ்சம் பல்ல கடிச்சுக்கோ, எல்லாம் சரியாயிடும். ஓகே, பார்த்து வரக்கூடாது. பார்த்து மெதுவா. வலிக்குது. வாமா. வாங்கத்த. வா லவண்யா. என்ன அங்கே நின்னுட்டி, உள்ள வாங்க. பாத்தியா, பட்ட பகல்ல பொண்டாட்டியோட காலை அமுக்கிட்டு இருக்கிறான். ஏண்டா, இதெல்லாம் ஒரு குடும்பமாட? நீ இந்த அளவுக்கு இடம் கொடுக்கறதுனாலதான் அவ எங்க கிட்ட எல்லாம் மரியாதை இல்லாம நடந்துக்கிறா. மாவா கால் அடிபடுதுமா. டேய், நீ கால் அமுக்கு கையமுக்கு, உன் பொண்டாட்டிக்கு 1000 சவரஷ்ணு செஞ்சு அரியணையில கூட உட்கார வைப்பா. நான் அதை பத்தி எல்லாம் பேச வரல. மனசுக்குள்ள மகாராணி நினைச்சுக்கிட்டு எங்களை எல்லாம் கேவலமா நினைச்சிட்டு இருக்காளே, அது என்னன்னு கேட்டுட்டு போலான்னு தான் வந்தேன். என்னம்மா துளசிட்ட அப்படின்னு புதுசா தப்பு கண்டுபிடிச்சிங்க? ஆமாடா, எங்களுக்கு ஆக்கங்கட்ட கழுதவால அளந்து பாக்குறதா எங்க பொழப்பு. உன் பொண்டாட்டி பிறந்ததே தப்பு, இதுல புதுசு புதுசா வேற கண்டுபிடிக்கணுமா? என்னம்மா ஆச்சு உனக்கு? காரணம் மேலாமே அப்படி பேசுற? ஆமாண்டா, பிறந்ததுல இருந்து உனக்கு உச்சந்தலையும் தெரியாது, உள்ளங்காலும் தெரியாது. ஊமை கொட்டா மாதிரி இருந்துகிட்டு உன் பொண்டாட்டி என்ன காரியம் எல்லாம் பண்ணிருக்கா தெரியுமா? அவதான் மூடி மறைச்சு எல்லார் கழுத்தையும் அறுக்குறானா, நீயாவது என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கேட்கணுமா வேண்டாமா? ஏண்டா கேட்கல? பாருமா, ஒண்ணு புரியுற மாதிரி பேசு, இல்ல கோவப்படாம பேசு. வெறும்னு துளசியை மட்டும் திட்டத்துக்காக இங்க வந்திருக்கிறேன்னா தயவு செஞ்சு வேண்டாம். கேட்டியா என்ன சொன்னான்னு? கேட்டியா? இவன் பொண்டாட்டியை திட்டத்துக்கு தான் நாம வந்திருக்கோமா. புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் எங்களெல்லாம் பார்த்தா அவ்வளவு எகத்தாளமாவா இருக்கு? யாரையும் எகத்தாளமெல்லாம் பார்க்கல. துளசி என்ன தப்பு பண்ணான்னு ஓப்பனா சொல்லுங்க, நான் கேக்குறேன். அதை விட்டுட்டு புதுசு புதுசா திணிசா கெட்டாரத்துல கண்டுபிடிச்சு திட்டதெல்லாம் வேண்டாம், எனக்கு பிடிக்காது. ஏண்டா, உன் பொண்டாட்டி என்ன தப்பு பண்ணான்னு உனக்கு தெரியாதா? பக்கத்துல தானே நிக்கிற. என்ன தப்பு பண்ண நீயே கேள அவகிட்ட. பரவாயில்ல, நான் என்ன தப்பு பண்ணேன்னு நீங்களே சொல்லுங்க. தள்ளிப்போ. நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உங்ககிட்ட சரிசமமா நின்னு பேசிட்டு இருக்க. துளசி தயவுசெய்து நீ எதுவும் பேச விட, நான் பேசிக்கிறேன் விடு. உனக்கு என்னதாமா பிரச்சனை? ஏண்டா, எனக்கு பணத்துக்கு கஷ்டமா இருக்கு, லாவண்யா கிட்ட சொல்லி நிதிஷ் கிட்ட பணத்தை வாங்கி கொடுன்னு நீ தானடா கேட்ட? ஆமாமா, ஆனா பொண்ணு குத்தத்துல பணம் வாங்கினா கௌரவ குறைச்சல் நீ தானேமா சொன்ன. சொன்னேன், நான் இல்லைங்கல. ஆனா உனக்கு ஒரு கஷ்டம் தெரிஞ்ச உடனே இவன் எப்படி எல்லாம் துடிச்சு போயிட்டான்னு தெரியுமா உனக்கு? நிதிஷ் கிட்ட சொல்லி உடனே பணத்துக்கு ஏற்பாடு பண்ணி கொண்டு போய் கொடுங்க, அண்ணன் கஷ்டத்துல இருக்காருன்னு உனக்காக பேசியிருக்கா. லாவண்யா, நிதிஷ் கிட்ட சொல்லி பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னது உண்மையா இல்லையா? நீ என் நியாயத்தை சொல்லுடா. கஷ்டப்படுறீங்களேன்னு சொல்லி வீடு தேடி வந்து பணத்தை கொடுத்தா அதை இவ காலில் விழுந்து வாங்கிருக்கணுமா இல்லையா? அதை விட்டுட்டு பணமும் வேண்டாம் ஒண்ணு வேண்டான்னு மாப்பிள்ளைய அவமானப்படுத்தி அனுப்பியிருக்காளே, இது எந்த விதத்துலடா நியாயம்? நான் கோடீஸ்வரம் வீட்டு பொண்ணு, உங்க பிச்சை காசு எங்களுக்கு தேவையில்லைங்கிற மாதிரி கேவலமா பேசி அனுப்பியிருக்காடா. பொம்பளையாடா இவ? வேணாத்த, இங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாம உங்க இஷ்டத்துக்கு பேசி பேச்ச மாத்தாதீங்க. நான் பணம் வேணான்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். முடிஞ்சா அத பேசுங்க. ஆமாடி,
காசுக்கு வக்கு இல்லைனாலும் காரணத்துக்கெல்லாம் ஒன்னும் குறைச்சல் இல்ல. என் மாப்பிள்ளை யாருன்னு தெரியுமாடி? அவர் முன்னாடி நின்னு பேசுற யோகிதை உனக்கெல்லாம் எப்பவுமே வராது. அப்படிப்பட்டவரை போய் நிக்க வச்சு பணத்தை வேண்டான்னு சொல்லிருக்கியே, உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம். மா இது சரியில்லை. உனக்கு பணம் தான் முக்கியம், அதை பத்தி மட்டும் பேசு. எதுக்கு தேவையில்லாம ஒருத்தர் கம்பேர் பண்ணி பேசிங்கிற? டேய் சும்மா நிறுத்துறா. உனக்கு உன் பொண்டாட்டி முக்கியம்னா எனக்கு என் பொண்ணோட வாழ்க்கை முக்கியம். இவ திமிர் எடுத்து போய் மாப்பிளைய அவமானப்படுத்தி அனுப்பியிருக்கா. மாப்பிள்ளை என்ன பண்ணார் தெரியுமா? நேரா உன் தங்கச்சிட்ட வந்து கண்டபடி திட்டி இருக்காரு. பாவண்டா இந்த பொண்ணு, என்ன பண்றதுன்னு தெரியாம என்கிட்ட வந்து அழறா. உன்னையும் என்னையும் பிரிச்சது போதாதுன்னு இப்ப என் பொண்ணு குடும்பத்திலே பிரிக்க பாக்குறா. பிரிக்கிறது, கெடுக்கிறது, தூண்டி விடுறது இதெல்லாம் என் ரத்தத்திலே இல்லாத விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் எதிரியா இருந்தாலும் அவங்க நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுவேன். அப்படி நினைக்கிறவ எதுக்காக பணத்தை வேண்டான்னு சொன்ன? குடுக்கறதும் வாங்கறதும் என் மகனுக்கும் மருமகனுக்கும் உள்ள பிரச்சனை. அதை வேண்டான்னு சொல்றதுக்கு நீ யாரு? பணத்தை யார்கிட்ட வாங்கணும், எப்ப வாங்கணும்னு முடிவு பண்ண வேண்டியது நானும் என் புருஷனும் தான். பணத்தை வாங்காதன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு அப்படின்னு என்னாலையும் கேட்க முடியும். ஆனா நான் கேட்க மாட்டேன். கேட்டியாடா? எங்க விஷயத்துல தலையிடறதுக்கு நீ யாருன்னு இவ கேட்காம கேக்குறா. இப்படி பேசி பேசியேதாண்டா நம்ம குடும்பத்தை பிரிச்சு ஒண்ணு இல்லாம பண்ணிட்டா. மா போதும் நிறுத்து. நிதிஷ் கிட்ட பணம் வாங்கலான்னு தப்பா நினைக்காத. இப்படியே பேசினா தேவையில்ல பிரச்சனை பெருசாகும். அதே படுறா, இவ ஒரு ஆளுன்னு என் மாப்பிளைய தரக்குறைவா பேசியிருக்கா. அத பாத்துக்கிட்டு நான் சும்மா இருக்க முடியுமா? முதல்ல இவள மாப்பிள்ளை கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லு, இல்லன்னா நான் சும்மா விட மாட்டேன். நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு நான் எந்த தப்பு பண்ணல. நான் நிதிஷ் கிட்ட பணத்தை வாங்காம விட்டது தப்புனா, நீங்க நிதிஷ் கிட்ட பணத்தை வாங்கி மறைச்சு வச்சதும் தப்புதான். என்ன அப்படி பாக்குறீங்க? நீங்க வாங்காத பணத்தை பத்தி பேசினா நான் வாங்கின பணத்தை பத்தி பேசிதான் ஆகணும். வேற வழியே இல்ல. துளசி எதுக்கு அதை பத்தி பேசிட்டு? நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. செய்யாத தப்புக்கு இத்தனை கேள்வி கேக்குறாங்களே, செஞ்ச தப்புக்கு ஒரு கேள்வியாவது கேட்கணுமா இல்லையா? இவர் கஷ்டப்படுறாருன்னு அன்னைக்கும் நிதிஷ் தான் பணம் கொடுத்தாரு. அன்னைக்கு நீங்க அந்த 4 லட்சத்தை மறைக்காம இருந்திருந்தா இன்னைக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காது. நானும் இந்த 18,000 ரூபாய் வேண்டானே சொல்லிருக்க மாட்டேன். எல்லா பிரச்சனைக்கும் காரணமே நீங்க தான். இப்ப சொல்லுங்க, எப்ப யார்கிட்ட மன்னிப்பு கேட்க போறீங்க? ஹலோ மேடம், நாங்க யார்கிட்டயும் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. அந்த 4 லட்சம் ரூபாய் எங்க பணம், குடுக்கறதும் குடுக்காததும் எங்க இஷ்டம். என்னமோ உன் வீட்டுக்குள்ள பூந்து நகை திருடின மாதிரி குத்தி காட்டி பேசுற. அம்மா தான் புரிஞ்சுக்காம பேசுறாங்கன்னா படிச்ச நீயும் அப்படியே தான் பேசுற. ஏன் நீயும் படிச்சவ தானே? வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு தெரியாதா? முகத்துல அடிச்ச மாதிரி பணத்தை வேண்டான்னு சொன்னதும் அவர் எவ்வளவு ஃபீல் பண்ணாரு தெரியுமா? இப்பவும் சொல்றேன், நிதிஷ் மனசு நோகடிக்கிற மாதிரி நான் எதுவும் செய்யல. அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் அவரும் நினைச்சிருக்காரு. அவர் பண்ண ஒரே தப்பு உங்க பேச்ச கேட்டதுதான். போது நிறுத்து. என் புருஷன் எப்படிப்பட்டவர்னு உன்கிட்ட யாரும் சர்டிபிகேட் கேட்கல. என்னடா உன் பொண்டாட்டிய பேச விட்டு வேடிக்கை பாக்குறியா? ஒரணா காசுக்கும் ஓட்ட கொப்பரைக்கும் வழி இல்லாத அப்பனுக்கு மகளா பிறந்தவ இவ. கோடீஸ்வரிங்கிற நினைப்புல மெதப்பா இவ பேசிக்கிட்டு இருப்பா. அதை பாத்துக்கிட்டு நாங்க சும்மா இருக்கணுமா? இது பாருங்க, தேவையில்லாம எங்க அப்பாவை பத்தி பேசுனீங்க. ஏய், பேசினா என்னடி பண்ணுவ? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். உன் இஷ்டத்துக்கு அது குத்தம் இது குத்தம் பேசிக்கிட்டே இருக்கேன். நீ இருக்கிற இடத்துல நாய் நரி கூட அண்டாது. கௌரவத்தை விட்டு புத்தி சொல்லிட்டு போலான்னு வந்தா ரொம்ப தான் பேசுற. அந்த அளவுக்கு கௌரவம் பாக்குறவங்க எதுக்கு ஏன் வீட்டுக்கு வந்தீங்க? கேட்டியாடா? இது அவ வீடா? எதுக்கடி நீ வந்தேன்னு கேக்குறா. ஆமா, இது ஏன் வீடுதான். என்ன பத்தி தப்பா பேசினா ஏன் துளசி வந்து? உள்ள போ. இது என் மகன் வீடு. என்ன வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? நான் யாரா? நான் இவரோட பொண்டாட்டி. சந்தேகமா இருந்தா கட்டி இருக்கிற தாலியை பாருங்க. ஆமாண்டி, பெருசா தாலி கட்டிட்டு வந்துட்ட. அத தூக்கி குப்பையில போடு. பண்ணிக்கிட்டது திருட்டு கல்யாணம். வந்துட்டா ஒரு முழம் கயத்தை எடுத்துக்கிட்டு. எனக்கு நடந்தது திருட்டு கல்யாணம்னா உங்க பொண்ணுக்கு நடந்ததும் அதேதான். அத மறந்துடாதீங்க. துளசி நீ கொஞ்சம் வா, இப்படி அமைதியா இரு. நீங்க பேசாம இருங்க. நானும் சண்டை வேணா போயிடலான்னு பார்த்தா இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காங்க. தாலியை கட்டி குப்பையில போடுங்கறாங்களே. எனக்கு மாதிரி தானே லாவணிக்கும் கல்யாணம் நடந்துச்சு. அந்த தாலியை கட்டி குப்பையில போடுவாங்களா? வேண்டாம் துளசி, இதுக்கு மேல பேசுனே உனக்கு மரியாதையே இருக்காது. என்னமோ என் கல்யாணமும் உன் கல்யாணமும் ஒண்ணுங்கிற மாதிரி பேசுற. நீ மட்டும் கெடுக்காம இருந்திருந்தீனா என் கல்யாணம் ஊரறிய சந்தோஷமா நடந்திருக்கும். என் கல்யாணத்தை தடுத்து என் வாழ்க்கை கெடுத்ததே நீதானே. உன் கல்யாணம் நின்னதுக்கு காரணம் நான் இல்ல, உன் அம்மாவோட பேராசை, அவங்களோட கெட்ட எண்ணம். அதனாலதான் உன் கல்யாணம் நின்னுச்சு. துளசி யார் வாழ்க்கையும் எப்பவுமே கெடுக்க நினைக்க மாட்டா. ஏய், சரிதான், நிறுத்திரி.
யார பார்த்து பேராசக்காரின்னு சொல்ற? அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன். ஐயோ தயவு செஞ்சு எல்லாரும் உங்க சண்டை கொஞ்சம் நிறுத்துறீங்களா ப்ளீஸ்? அம்மா நான் தான் தப்பு பண்ணேன்னு ஒத்துக்கிறேன்ல. பணத்தை வேணும்னு கேட்டுட்டு அப்புறமா வேணான்னு சொன்னது ஏன் தப்புதாம்மா. திரும்ப திரும்ப ஏமா அதையே பேசி என்ன நோகடிக்கிறீங்க? ஏண்டா நான் தெரியாம தான் கேக்குறேன். அவ தான் வெட்டி வீராப்பா பேசி பணத்தை வேண்டான்னு சொல்லிட்டா. அந்த பணத்தை நீயாவது வாங்கியிருக்கலாம்ல. நிதிஷ் வந்தப்ப நான் இங்க இல்ல. அது மட்டும் இல்ல, துளசி சொல்றதுல எந்த தப்பு இருக்குதா எனக்கு தெரியல. அதுக்குள்ள வேற இடத்துல இருந்து எனக்கு பணம் அரேஞ்ச் ஆயிடுச்சு. அதான் நிதிஷ் கிட்ட இருந்து பணம் வாங்க வேண்டிய சிச்சுவேஷன் இல்லாம போயிடுச்சு. நீங்க பேசுறது ரொம்ப நல்லா இருக்குண்ணா. உங்களுக்கு தேவைன்னா சொந்தத்தை தேடி வருவீங்க, தேவையில்லைன்னா வெட்டி வீசி எரிஞ்சிருவீங்க. ஐயோ சத்தியமா இப்படி நடக்கணும் எனக்கு தெரியவே தெரியாது. அப்படி தெரிஞ்சிருந்ததுன்னா என் உயிரே போனாலும் அம்மா கிட்ட பணம் கேட்க சொல்லி சொல்லிருக்க மாட்டேன். ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல அவனியா, தயவு செஞ்சு இதை விட்டுரு. மா பாத்தியம்மா அண்ணன் எப்படி பேசுறாருன்னு. என் மேலதான் தப்புங்கிற மாதிரி பேசுறாரு. சரி விடுறி. அவனுக்கு பொண்டாட்டியை தவிர மத்தவங்க எல்லாருமே போய் பேசுறவங்க தப்பான ஆளுங்கன்னு அவன் முடிவு பண்ணிட்டான். இனிமே இவங்கிட்ட பேசுறதும் மரத்துக்கிட்ட பேசுறதும் ஒண்ணுதான். டேய் ஒண்ணு மட்டும் சொல்றேன் கேட்டுக்கோ. இன்னைக்கு வேணா உன் பொண்டாட்டி உனக்கு நல்லவளா தெரியலாம். என்னைக்காவது ஒரு நாள் ஏண்டா இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு சொல்லி நீ வேதனைப்படத்தான் போற. அப்ப வந்து சொல்லுடா உன் பொண்டாட்டி நல்லவளா கெட்டவளான்னு. வாடி போலாம். சாரிங்க, நானும் பேசக்கூடாதுன்னு பல்ல கடிச்சிட்டு தான் இருந்தேன். ஆனா அவங்க எல்லை மீறி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அதான் அவங்க போயிட்டாங்கல்ல. ஓ உள்ள ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு. சும்மா அதே பேசிட்டு இருக்காத. ஏங்க என் மேல கோவப்படுறீங்க? அப்ப நான் பேசினதும் தப்புங்கிறீங்களா? துளசி தப்பு பண்ணது நீயோ இல்ல அவங்களோ கிடையாது, நான் தான். அவங்க பேசிட்டு போனது பத்தாதுன்னு சும்மா நீயும் பேசி என்ன டார்ச்சர் பண்ணாத. எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்க விட. இந்தம்மா இப்போ ஒன்றும் வலி இல்லையே? இல்ல பாட்டி, காலையில கூட கொஞ்சம் சுறுசுறுன்னு வலி இருந்துச்சு. இப்ப என்னடான்னா டக்குன்னு வலி போயிடுச்சு. எப்படின்னு தெரியல. பாட்டி சுகுமார் வந்தானா? இல்லையே, காலையில இருந்து இந்த பக்கம் வரவே இல்லையே. இந்த பாவி மகன் எங்க போய் தொலைஞ்சானே தெரியல. போனை வேற ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். என்னாச்சு சிஸ்டர்? ஏதாவது பிரச்சனையா? அதை ஏன் கேக்குறீங்க? அவங்க அம்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ஹார்ட் அட்டாக்கா? ஐயோ நல்ல புண்ணியவதியாச்சே, அவளுக்கா இப்படி? அடப்பாவுமே, காலையில கூட நல்லா தானே பேசிட்டு இருந்தாங்க. அட நீ வேற 10 நிமிஷத்துக்கு முன்னாடி என் பையங்க நீ எங்கிட்ட தான் கேட்டு போனாங்க. போய் கொஞ்ச நேரத்துல இப்படி ஆகி போச்சு. ஆமா, அந்த சுகுமார் எங்க போனா? குட்டி போட்ட போன மாதிரி அம்மா பின்னாடியே சுத்திட்டு இருப்பானே. எங்க போனானே தெரியல. நம்ம தேவிக்கு கூட அவனை தேடி தான் போயிருக்காங்க. டாக்டர் என்னதான் சொல்றாங்க? சிவியர் அட்டாக். ஆமா, பொழைக்கிறதே ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டாங்க. கடவுளே, கேட்கவே நெஞ்செல்லாம் பதறுதே. பெத்தவளை தவிக்க விட்டு இவ எங்க போய் தொலைஞ்சான்? ஹாஸ்பிடல் ஃபுல்லா தேடி பாத்துட்டேங்க. உயிர் போகிறதுக்கு முன்னாடி பாவி மகன் வந்து பாப்பான்னு பார்த்தா அவன் இந்த நேரத்துல எங்க போனானோ. அம்மா அம்மான்னு உயிரா இருப்பான். ஆனா உயிர் போற நேரத்துல அவன் எங்க போனானே தெரியல. சரி, அவன் வந்தானே ஐசியூ வார்டுக்கு வர சொல்றீங்களா? சரிங்க சிஸ்டர். ஐயோ என்ன நேரமோ தெரியல. கபடு சூது இல்லாம பாக்குறவங்க கிட்ட எல்லாம் சிரிச்சு பேசுற பையன், அவனுக்கா இப்படி ஒரு சோதனை வரணும்? ஐயா முருகா, பெத்தவளை காப்பாத்து, அந்த பிள்ளையும் காப்பாத்தியா. மேடம், தர்மன் ஒருத்தர் உங்களை பார்க்க வந்திருக்காரு. வர சொல்லு. ஓகே மேடம். வாழ்க பாரதம். ஒருத்தன் ஜோக்கர் மாதிரி சிங்கிள் டைலாக் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்பான். மென்டல். என்ன மணி அப்படி லுக் விடுறீங்க? இந்த தர்மனை பத்தி ராங்கா யோசிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா கரெக்டா? தமிழ் தமிழ் தமிழ்ல சொல்லுங்க பேட்டா. மன்னிக்கணும் மணி, உங்களுக்கு புரியுமேன்னு ஆங்கிலத்துல சொன்னேன். எனக்கு பிடிச்ச தமிழ்ல சொல்றேன். இந்த தர்மம் வீடு தேடி வந்தது உங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. முகத்தை வச்சு அகத்தை பாக்குறவன் தான் இந்த தர்ம.
சரியா சொல்லிட்டேனா மணி? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உள்ள வாங்க, உட்காருங்க. சொல்லுங்க. சத்தியத்துக்கு எங்கெல்லாம் சோதனை வருமோ அங்கெல்லாம் நான் வருவேன்னு கீதையில கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்கிறாரு. இப்போ இத சொல்றதுக்கு தான் இவ்வளவு தூரம் வந்தீங்களாக்கும்? அவசரப்படாதீங்க அம்மணி. எனக்கு நிறைய வேலை இருக்கு சார். அந்த வேலையை நீங்க தொடர்ந்து பார்க்கலாமா இல்லையான்னு முடிவு சொல்லிட்டு போலான்னு வந்திருக்கிறேன். கேட்க அவகாசம் இருக்கா இல்லையா? சார் எதை சொல்றீங்களோ தயவு செஞ்சு சீக்கிரம் சொல்லி தொலைங்க சார், எனக்கு தலைவலி உயிர் போகுது. நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே, அதுக்குள்ள தலைவலியா? சரி, நேரா நான் விஷயத்துக்கு வர்றேன். நீங்க சுந்தரி மேல ஒரு புகார் சொல்லியிருந்தீங்க. சுந்தரி என் சொத்துக்கு ஆசைப்படுறா, பங்கு கேட்கறா அப்படின்னு அநியாயமா சொன்னீங்க. நானும் சுந்தரிய விசாரிச்சேன். சுந்தரி என்ன சொல்றாங்க, உங்க மேல புகார் சொல்றாங்க. என்னன்னு சொன்னா? நான் சொத்து மேல ஆசைப்பட்டதெல்லாம் வடிகட்டின போய் அதெல்லாம் நம்பாதீங்க. அந்த புவனா தான் என் புருஷன் மேல ஆசைப்பட்டா, வேணா அவன் வீட்டுல போய் பாருங்கன்னு சொன்னான். ஏன் மணி, உங்க வீட்டுல இருக்கிறது ஒரிஜினல் புருஷன் தானே? ஹலோ சார், என்ன பேசுறீங்க? இல்ல மணி, இந்த வீட்டுல இருக்கிறது சுந்தரியோட புருஷன் அவங்க சொல்றாங்க. உண்மையை தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதனாலதான் கேக்குறேன். இத பாருங்க மிஸ்டர், தேவையில்லாத விஷயத்துல அனாவசியமா தள்ளிடாதீங்க. தேவை இருக்கிறதுனாலதான் நான் விசாரிக்கிறேன். புருஷனே உங்களோடது இல்லைன்னா இந்த சொத்து மட்டும் உங்களோடதுன்னு நான் எப்படி நம்புறது?